அப்போ கவர்னரா இருந்தவர் ஒரு ஆங்கிலேயர். ஆங்கிலேயர் என்ன பண்ணா, என்ன பண்றதே அந்த பேங்க்னு சொல்றாங்க, ஏரி கரை உடஞ்சிட்டுனா மூட ஒரு போய்விடும். நடுங்கின்னு அங்கேயும் சுத்திட்டே பார்த்தா வில்ல அம்பு வச்சுன்னு 2 பேர் நின்று இருக்காங்க. அந்த வில்ல அம்பு வச்சு நிற்கிறவங்க சுத்தி சுத்தி வந்து அந்த ஏரிக்கரை உடையாம பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணும் புரியல இருக்கு. ஆனா உடையவே இல்லை ஏரி. ஊர் தப்பிச்சது. வெளியே வந்து சொன்னான், I have seen 2 young boys having bound an arrow, escorting the entire thing. அதனாலதான் அந்த ஏரிக்கு, அந்த கோவிலுக்கு பேரு ஏரி காத்த ராமனுக்கு. ராமனையும் லட்சுமணியும் அவன் தரிசனம் பண்ணியிருக்கான். நிறைய பேர் டாக்டர் ராமதாசர் சிலையில போட்டு அவசரம், அவனுக்கு தரிசனம் கொடுத்து ராமகிராம் தரிசனம் கொடுத்து இவர் வாங்கின கடனா பொருள் கொடுத்தார். வெளிநாட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் நஞ்சமா தரிசனம் கொடுத்துருக்காங்க நம்ம இறைவன். அதனாலதான் வெளிநாட்டுல தான் இந்தியா இருந்தாலே ஒரு தனி மதிப்பு. இறைவன் இருக்கும் இடம். கேரளாவே சொல்லுவாங்க அந்த காலத்துல, the God's own country is Kerala. பரசுராம அவதாரம் பண்ணதுனால ராகவேந்திர வரலாறு உண்மை பொய் என்று தெரிவதற்கு அத்தாட்சியாக அரசாங்க கெசட்டிலே பதிப்பிக்கப்பட்ட ஒரு செய்தியோடு சொற்பொழிவை நிறைவேற்றுகின்றேன். மவுண்ட் ரோடிலே குதிரை மீது தாழ்மா நின்று கொண்டிருக்கின்ற சர் தாமஸ் மன்றோ சிலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த சர் தாமஸ் மன்றோ ஒரு ஆங்கிலேய கலெக்டராக இருந்தவர். ராகவேந்திர மடம் ஆதவனை எல்லாம் கேள்விப்பட்டு ஒரு சாதாரண இந்திய சமாதிக்கு, ஒரு சன்னியாசி சமாதியான சன்னியாசிக்கு இவ்வளவு இடம் எதுக்காக கொடுக்கப்பட வேண்டும்? நிலத்தை ஆகியம் செய்து விடுங்கள், குறிப்பிட்ட இடத்திற்கு என்று உத்தரவிட்டார். அதை நிறைவேற்றுவதற்கு சர் தாமஸ் மன்றோ மந்திராலயத்துக்கு நேரடியாக வந்தார். வந்தவன் பொதுவாக அவங்களை செவி டிவைன்னு அழைப்பார். நம்மளை விட அவரை பக்தி அதிகமாக. ஷூ எல்லாம் கேட்கலாம். ராகவேந்திர சமாதிக்கு எழுத்தால போய் நின்னான். அவ்வளவுதான் தெரியும் எல்லாருக்கும். கையை கால ஆட்டுறான், இவன் இப்படி ஆட்டுறான், ஆட்டுறான், இப்படி ஆட்டுறான். என்னடா தாமஸ் மன்றோ பெரிய கெட்டிக்கார, இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. சீடர்கள்லாம் ஒன்றும் புரியல. ஓகே ஓகே ஐ கிவ் வித் யூ சார் அப்படின்னா. என்ன நீங்களாம் பார்த்தா நம்ம குருவே, குருவா எங்க இருக்காரு, எங்க இருக்காரு? என்னன்னா பேசிட்டாரு, பேசிட்டாரா? என்ன நீங்க தான் கையாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இனி அவருக்கும் அதை கையாட்டோம்னா எதற்காக அந்த இடம் எனக்கு யாரால் கொடுக்கப்பட்டது, ஏன் கொடுக்கப்பட்டது என்ற விவரத்தை துல்லியமாக ராகவேந்திரன் எனக்கு எடுத்து உரைத்தார் என்று சர் தாமஸ் மன்றோ சொன்னான். சொன்னதோடு நின்றிருந்தால் கதையாக போயிருக்கும். அதை அன்றைய அரசாங்க கெசட்டிலே பதிப்பித்து விட்டான். அது இன்னைக்கும் இருக்கிறது, கெசட் நோட்டிபிகேஷன். அதை ராகவேந்திரனை பற்றி நமக்கு எடுத்து காட்டுகிறதை பற்றி ஓரளவுக்கு அதை நான் கொண்டு வந்திருக்கிறேன், படித்து விடுகிறேன். Extract from Madras District Gazette by W. Francis Esquire, ICS, Volume number 1, Bellary, Report 1916 by the Superintendent, Government Press, India. Chapter 15, Adoni Taluk, page number 213. Manchara, a short-term village with a population of 1212 on the bank of the Tungabhadra in the extreme north of the Taluk. The village is widely known as containing the tomb of the Madhva Saint Sri Raghavendra Swami. The annual festival is in August, in which is attended by large number of persons, including Lingayats from Mysore, Bombay, Nizam's dominations, and even Mysore. The tomb itself is not of any architectural interest, very simple. The giant of the land attached to it is said to be one of the inams given to him made by Venganna Pandit
the well-known Diwan of Siddhi Masudi Khan, governor of Adoni from 1662 to 1684. Accounting story of Sri Sir Thomas Munro is told about the place, the endowment being threatened with Adam assumption. Munro, it is said, he came to make inquiries after removing his boots and taking off his hat off. He appreciated, approached the grave. The saint thereupon emerged from the tomb and met him. They conversed together for some time. Requesting the reception, the saint was visible and audible to only Munro, who was himself the people's God. Saint Divine, none of the father who were there could either see him or even hear him. What he said, the discussion ended. Munro returned to his tomb and quashed the proposal for resumption of the land, being offered some conciliated rice. He accepted it and ordered it to be used in the preparation of his food that day. Congratulations. அவை அன்றைய ஆகாரத்தோடு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி Sir Thomas Munro சொன்னார். இந்த அரசாங்க கெசட்டிலே மெட்ராஸ் ரிவ்யூ 7th volume 280 இது பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இங்கிலீஷ் கவர்னருக்கு ஒரு பொய் சொல்றது அவசியமா? அவனுக்கு நாகேந்திர ஒரு குரு இல்லை. அவங்க போனதே இவ்வளவு லேண்ட் எடுக்கணும், அதை பிடிக்க போயிட்டான். ஆனா திருப்பி அவங்கள்ட்டே கொடுத்துட்டு வந்து அவன் செய்த ஒரு நல்ல காரியம், அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் அனுப்பி அரசாங்கத்திலே அதை கெசட்டிலே பதிப்பித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி ஸ்ரீ ராகவேந்திரனுடைய மகிமையை எடுத்து காட்டுகிறது. நண்பர்களே, சென்ற 3 நாட்களாக தென்னகத்தே பிறந்த மகான்கள், சனாதன தர்மத்தை ஸ்தாபித்த தனார்கள், ஸ்ரீ ஆதிசங்கரர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மத்வர், ஸ்ரீ ராகவேந்திரர் பற்றிய அடியேன் சொல்கிறார்கள். இன்றைய தினம் இருக்கின்ற நிலையை பாருங்கள். கோவில் உள்ளே கற்ப கிரகம், வெளியே பக்தர்கள் கூட்டம், அதுதான் வைரம். பிறகு அர்ச்சனை, பூஜனை, ஹோமங்கள், அதுதான் விசிஷ்டாத்வைதம். கடைசியாக கிடைப்பது ஆத்ம ஞானம், பரம திருப்தி, அதுதான் அத்வைதம். அத்வைதம் என்பதும் விசிஷ்டாத்வைதம் என்பதும் துவைதம் என்பதும் ஒரே பொருளை 3 விதமாக அணுகுகின்ற முறையை சொன்னதே தவிர ஒன்றுக்கொன்று எதிரியாக சொல்லவே. உங்களுடைய பிறந்த நாள் உங்களுக்கு தெரியும், உங்கள் மனைவியின் பிறந்த நாள் உங்களுக்கு தெரியும், அது வெவ்வேறு நாள். ஆனால் உங்கள் திருமண நாள் உங்களுக்கும் உங்கள் மனைவி இருவருக்கும் பொதுவான நாள். சனாதன தர்மம் என்ற விவேக கல்யாண நாள்களிலே ஒரே நாள் தான், ஒரே மந்திரம்தான், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம். சொல்லுகின்ற பண்டிதர்கள் வேறு, உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள் வேறு, செய்யப்பட்ட ஹோமங்கள் வேறு. ஆனால் அதன் தாற்பயம் சனாதன தர்மப்படி எங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும், வேதத்தை ரட்சிக்க வேண்டும், வேத சொல்படி நடக்க வேண்டும் என்பதுதான் லட்சியமையை தவிர வேற்றுமைக்கு இடமில்லை. ஒரு ஹரிஜனனை கூப்பிட்டு ராகவேந்திர வரலாற்றிலேயே நான் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். ராகவேந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் மூலையில் நின்று கொண்டு தவித்துக் கொண்டிருந்தான். ஒரு ஹரிஜனம் இங்கே வா என்று கூப்பிட்டார். அவன் முற்பிறவிலே வியாசராஜராக பிறந்த போது அவன் கனகதாசர் என்று பக்தனாக பிறந்திருந்தான். புரந்தரதாசர் கனகதாசர் என்று பிரிக்க பாடல். அதுவே வா என்றவுடன் வந்தான். இன்னும் உனக்கு அந்த ஹரிஜன பதி போகவில்லையா என்று சொல்லி எனக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கான் ராகவேந்திரன் கேட்க அவன் கடுகை கொடுத்தான். கையிலிருந்து கடுகு கொடுத்தான். ஒரே மனசிப்பாந்தியிலே கூப்பிட்டார், இந்த கடுகை உணவிலே சேர்த்துக்கொள். சுவாமி, சாதுர் மாசியம்
சாது மாசத்துல கடுகு சேர்க்கிற பழக்கம் இல்லை. யார் சொன்னா? நான் சொன்னா சேர்த்துக்கோ. அன்பம் ஒரு ஹரிஜன ஆசையா எங்களை கொடுத்துருக்கான். நான் அதை சீரம் பண்ணிருக்கேன், நீங்க சேர்த்துக்கோ. வேற வழியில சேர்த்துங்க. ஒரு பெரிய பண்டிதர் ஸ்ரீ ராகவேந்திர தரிசிப்பதற்காக வந்தார். எல்லாம் ஆயிடுச்சு. சாப்பிட உட்கார்ந்தார். சாப்பாடு கொடுக்கும்போது இந்த ரசமோதம் போட்டா அதுக்கு மேல கடுகு முதக்கிறது. கடுகு முதக்குது. ஆமா சாமி, கடுகு முதக்கல, கடுகு நாங்களே போட்டுருக்கோம். என்ன சாது மாசி வருது, கடுகு போட்டு தைரியமா வர சொல்றேன். இல்ல சுவாமி, இது நம்ம குருவோட ஆணை. குருவோட ஆணையெல்லாம் இருக்கட்டும், அந்த பாவத்தை நான் செய்ய வேண்டாம். சாது மாசத்துல போய் எவனா கடுகு சாப்பிடுவானா, எனக்கு போடாதேன்ட்டார். நான் முடிஞ்சு போச்சு. சுவாமியுடைய வெற்றி பண்ணார். சுவாமியோட மங்களாட்சதெல்லாம் கொடுத்தார். எடுத்துட்டு போயிட்டார். வீட்டுக்கு போனா வயத்துல வலிக்கிறது. கடுகு இல்லாமல் சாப்பிட்ட சாப்பாடு வயத்தை வலிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, மூட்டையை பிரிச்சார். மங்களாட்சியை எடுத்தா கண்ணங்களையும் கேட்பாங்க. என்னடா கொடுமை, என்ன நடந்தது? ஓஹோ, இந்த கடுகு வேண்டாம், அர்ஜுன் கொடுத்த கடுகு வேண்டாம் உதவணுமே. அதனால அந்த வினையை உணர்ந்து கொண்டு நான் ஒரு பண்டிதர் ராகவேந்திர கால போய் விழுந்து மன்னிப்பு கேட்டு பிறகு உடம்பு வரலாற்றில் வருது. எல்லா வரலாற்றையும் சொல்லிட்டு போறதுக்கு நேரம் இல்லாத காலத்துல சில வகையில விட்டு போறேன். ஆனா இவ்வாறு விடத்துக்கு என் மனசு வருது. நீங்க எல்லாரும் உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கிறேன், ஒன்றாக இணைய வேண்டும் என்பது என் கோரிக்கை இல்லை. அவரவர்கள் வழிபாட்டு முறையிலே வழிபடுங்கள், அப்பொழுதுதான் நன்றாக நடக்கும். ஒரு வடகலை சமுதாயத்திலே வடகலை நடந்தால்தான் நன்றாக நடக்கும். ஒரு தென்கலை சமுதாயத்திலே தென்கலை நடந்தால்தான் நன்றாக நடக்கும். ஒரு ஸ்மார்த்த சமுதாயத்திலே, ஒரு சாக்த சமுதாயத்திலே, ஒரு கௌமார சமுதாயத்திலே, ஒரு சௌர சமுதாயத்திலே, ஒரு கானாபத்திய சமுதாயத்திலே நடந்தால் நன்றாக இருக்கும். ஒன்றாக இணைய வேண்டாம், ஆனால் ஒற்றுமையாக இருங்கள். நீங்கள் அந்த கோவிலுக்கு போங்கள், அவர்கள் இந்த கோவிலுக்கு வரட்டும். மலேசியா சென்றிருந்தேன். பத்கேல் சிற்றிடத்திலே காவடி திருவிழா. அந்த காவடி திருவிழாவிலே வெளியிலே நின்று எல்லோருக்கும் நீர்மூர் பானகம் கொடுத்தவர்கள் யார் தெரியுமா? சைனாக்காரர்களும் மலேசியா இஸ்லாமியர்கள். எங்கள் ஊர் சாமிக்கு எங்கள் ஊர் என் சகோதரன் எடுக்கின்ற விழா இது என்று சொல்லி இவர்கள் நமக்கு நீர்மோர் பானம் கொடுக்கிறார்கள். இஸ்லாமியர்களும் சைனாக்காரர்களும். அந்த அளவுக்கு ஒற்றுமையை நான் எதிர்பார்க்கவில்லை. ஒரே வீட்டில் இருப்பவர்களை வேதப்படுத்தி பார்க்காதீர்கள். ஒரே இறைவனுடைய குழந்தைகளை பிரித்து பார்க்காதீர்கள். எல்லாம் அவன் குழந்தை, எல்லாம் அவன் செயல். நாம் அற்பம் ஒரு கொசு மாத்திரமே அவன் முன்னாடி ஒன்றும் இல்லை. நமக்கென்று தனித்தன்மை எதுவுமே இல்லை. ஏதோ நான் மேடையை உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுகிறேன், நீங்கள் கீழே உட்கார்ந்து கேட்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாது என்ற பொருள். எல்லோருக்கும் எல்லாம் தெரியும். எல்லோருக்கும் இப்படி வாழ வேண்டும் என்பதும் புரியும். இந்த இடைச்செடிகளாக வந்த கசப்பை நீக்க வேண்டும். ஆரம்பத்தில் இல்லவே இல்லை. ஸ்ரீ ராமானுஜர் சிவன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார். ஸ்ரீ மத்துவர் அனந்தேஸ்வர் என்ற கோவிலை சிவலிங்கத்தை தான் பூஜை செய்து கொண்டிருந்தார். தர்மஸ்தலா என்ற இடத்துக்கு நீங்கள் போனீர்களே, ஆனால் உள்ளே இருக்கின்ற கடவுள் மஞ்சுநாத சுவாமி என்ற சிவன், அதை பூஜிப்பவர் வைஷ்ணவர். அந்த கோவிலுடைய ட்ரஸ்டி சமண மதத்தை சேர்ந்த ஒரு ஜெயின் ஹெக்ரே அவர்கள். ஆகினால்